எப்படியாவது கல்பனாவை ஏற்றுக்கிற அளவுக்கு அவரை மாற்றி கொண்டு வரணும். அதுக்கு என்ன வழின்றதை மட்டும் யோசிங்க. அதை விட்டு இந்த மாதிரி கிரிமினலாக எதுவும் யோசிக்காதீங்க. ராங் ரூட்டில் போனால் நாம தான் ஜெயிலில் இருப்போன்றதை மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. புரியுது சார். நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். சாரி வித்யா, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். நம்ம டார்கெட் அருண் கல்பனா கல்யாணம் தானே தவிர ரஞ்சிதா கிடையாது. நீங்கள் வேற மாதிரி டைவர்ட் ஆகி போறீங்களோன்னு தான் நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க இவ்வளவு உரிமையா கோவப்படுறதே எனக்கு சந்தோஷமா தான் சார் இருக்கு. ஓகே வித்யா, ஒரு கிளைண்ட் இங்கே வர சொல்லியிருக்கேன். அவர் இப்போ வந்துருவாரு. நீங்கள் கிளம்புங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுறேன். ஓகே சார், பாய். ஓகே பாய். என்ன மச்சான், வித்யா என்ன சொல்லிட்டு போறாங்க? கல்யாணம் முடிஞ்சிருச்சாமா? சாக்லேட் ஒன்று தான் கேடு. கல்யாணம் நின்னு போச்சா? அதான் இவ்வளவு டென்ஷனா போறான். இதுக்கு போயாடா ஒரு சாக்லேட்டை வேஸ்ட் பண்ணுவ? மேட் பாய். எல்லா டீடைல்ஸும் அந்த ஃபைல்ல இருக்கு சார். சார் காஃபி. அங்க வைங்க சார். உங்களுக்கு காஃபி கொண்டு வரவா? இல்ல எனக்கு வேணாம். சரி ஓகே சார். ஓகே ஓகே ஷூர். எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க. வரலாமா சார்? குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சாரி சார், ஒரு பர்சனல் இஷ்யூ, அதான் முன்னாலே வர முடியல. நோ ப்ராப்ளம் ரஞ்சிதா, அதான் அருண் கூடவே இருக்காரு. அருண் சாருக்கு ஜூஸ் எதுனா கொடுத்தீங்களா? குடிச்சேன் மேடம். சார் ஜூஸ் காஃபி ஸ்நாக்ஸ்னு பலமா கவனிச்சிட்டாரு. ஆடிட்டிங் ஒர்க்லாம் எப்படி சார் போகுது? எதுவும் கன்ஃபியூஷன்லாம் இல்லைல்ல? டார்ச்சர் தான் மேடம். தேவையான ஸ்டேட்மெண்ட்டு, ரிப்போர்ட்ஸு, ஃபைல்ஸு எல்லாத்தையுமே அருண் பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நான் என்ன டவுட் கேட்டாலும் உடனே கையில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து பக்காவாக கிளியர் பண்ணிடுறாரு. இங்கே புதுசாக பிரிண்ட் எடுக்கிறதுக்கோ ஃபைல்ஸை தேடுறதுக்கோ வேலையே இல்லை மேடம். இங்கே பாருங்க, இந்த 10 வருஷத்தில் நானும் எத்தனையோ கம்பெனிக்கு ஆடிட்டிங் போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ கிளியராக இவ்வளோ ஈஸியாக எந்த கம்பெனிலுமே வேலை நடந்ததே இல்லை. ஆடிட்டிங்காக நான் போனதுக்கு அப்புறம் தான் இதை பாரு அதை பாருன்னு பரபரப்பாக ஓடுவாங்க. நான் கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லவே மாட்டாங்க. அந்த ரிப்போர்ட்ஸை கூட மாற்றி மாற்றி கொடுத்து அவங்களும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆகிடுவாங்க. சில சமயம் ஏன்டா அங்கே போகணுன்ற அளவுக்கு தோணும். ஆனால் இங்கே எல்லாமே நீட்டாக இருக்கு மேடம்.